சரிகம பதநிரதாந்தாம் வீணா சங்கிராந்த காந்த ஹஸ்தாந்தாம் சாந்தாம் மிருதுலஸ்வாந்தாம் குச்சபரதாந்தாம் நமாமி சிவகாந்தாம். நம்முடைய பெரியவர்களின் ஆணையின் பேரில் அருளாசியோடு ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட திருவாரூர் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி இசை விழா 2024 வருஷம் இந்த வருஷம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. புதியதாக கட்டப்பட்ட ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் நூதன கிரக ஆடிட்டோரியத்திலே மேல வடம்போக்கி தெரு அந்த தீட்சிதர் இல்லத்திலே இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் அதற்கான துவக்க விழாவை தமிழ்நாட்டை சார்ந்த தற்பொழுது ஜார்க்கண்ட் மாநிலம் வைத்தியநாத் தாம் என்று ஒரு சிவக்ஷேத்திரம் இருக்கிறது. அந்த வைத்தியநாத தாமிலே 1934 வருஷம் நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அந்த காலத்திலே காசி யாத்திரை செய்யும் பொழுது அங்கு பல்லாக்கிலே வந்து அந்த வைத்தியநாத சுவாமியை வழிபட்டு அபிஷேகங்கள்லாம் செய்து பக்தர்களுக்கும் அருளாசி வழங்கி அந்த க்ஷேத்திரத்தின் மகிமையை மேலும் பலருக்கும் தெரியப்படுத்தினார்கள். 1973 வருஷம் டில்லியிலே மலை மந்திர் என்கிற அந்த சுவாமி மலை முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேகத்தை முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அதற்காக நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் சொல்லி இங்கிருந்து பூஜையுடன் கிளம்பி புதுப்பெரியவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் அந்த உத்தர சுவாமி மலை என்கிற அந்த முருகப்பெருமானுடைய கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி அந்த சந்தர்ப்பத்திலே வைத்தியநாத் தாம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேவகர் வைத்தியநாத் தாமுக்கும் வந்து பூஜைகளெல்லாம் செய்தார்கள், வழிபட்டார்கள். அப்படி பிரசித்தமான புண்ணியக்ஷேத்திரமான வைத்தியநாத் தாம் இருக்கக்கூடிய மாநிலத்திலே காவடியின் மூலமாக பாத யாத்திரையாக பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து பக்தர்கள் கங்கா தீர்த்தத்தை கொண்டு வருகிறார்கள். அப்படி ஆவணி மாதம் சிராவண மாதம் விசேஷமாக அபிஷேக நிகழ்ச்சியெல்லாம் அங்கு நடைபெறுகிறது. அந்த ஊரிலே பாடசாலையும் நடத்துவதற்காக முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த மாநிலத்திற்கு நம்ம ஊரை சார்ந்த கோயம்புத்தூர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆளுநராக இருப்பது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். அது மாத்திரமல்ல, ஒரு மாநிலம் அல்ல, தெலுங்கானா மாநிலத்திற்கும் புதுவை யூனியன் பிரதேசத்திற்கும் சேர்த்து ஆளுநர் பொறுப்பையும் அவர்கள் தற்பொழுது கவனித்து கொண்டு வருகிறார்கள். தமிழகத்தை சார்ந்தவர் ஒரு 3 பிரதேசங்களுக்கும் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பது மிக பெருமையான விஷயமாக இருக்கிறது. அவர்கள் இந்த துவக்க விழாவை நடத்த இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து தியாகராஜ சுவாமியினுடைய இடத்திலேயும் நடைபெற்று அங்கு
தியாக பிரம்ம ஜெயந்தி இதே இடத்துல தான் திங்கட்கிழமை நடைபெற இருக்கிறது. நிறைய பேருக்கு வாய்ப்பளித்து பஞ்சரத்ன கீர்த்திகளெல்லாம் அவர்கள் கோஷ்டி கானமாக செய்து பல கலைஞர்களுக்கும் வாய்ப்பை வழங்கி அந்த கர்நாடக சங்கீத விழாவாக பல வித்வான்களும் விதுஷிகளும் கலந்து கொண்டு சங்கீத நாதோபாசனை செய்யக்கூடிய மிகப்பெரிய மேளாவாக இது அமைந்திருக்கிறது. இதற்காக பக்தர்களும் டெக்கான் மூர்த்தி, இன்னும் ராமசுப்பு, தினமலர், உள்ளூர் பிரமுகர்கள், பாலாஜி அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பல இசை கலைஞர்களும் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த கமிட்டியின் மூலமாக ஏகேசி நடராஜன், சிவகுமார், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வைத்தியநாதன், இப்படி பலரும் சேர்ந்திருக்கிறார்கள். இப்படி இந்த சங்கீத விழாவை சிறப்பாக செய்ய இருக்கிறார்கள். தஞ்சாவூர் மேலவீதி பங்காரு காமாட்சி அம்மன் கோவிலே இன்றைய தினமும் நேற்றும் அந்த ஷியாமா சாஸ்திரி விழா நடைபெற்றிருக்கிறது. காஞ்சிபுரத்திலே இன்றைக்கு அதிஷ்டான சந்நிதியிலே நிறைய பேர் கலந்து கொண்டு அந்த 5 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நிறைவு விழாவாக அந்த ஷியாமா சாஸ்திரி விழாவானது 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் நிறைய பேர் கலந்து கொண்டார்கள். ஆக இந்த சங்கீத விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த குழுவானது மேன்மேலும் இதே போன்று மற்ற 2 இடத்திலேயும் திருப்பணிகளையும் விரைவாக முடித்து சங்கீதத்தை பிரச்சாரம் செய்த சங்கீத மும்மூர்த்திகளுடைய ஊரான ஜனநாத் கமலாலயே என்று சிறப்பு பெற்ற விட்டங்க க்ஷேத்திரமான தியாகராஜ மகாராஜ சேவையா கிம் ந லப்யதே ஏகம் ந லப்யதே ஜன்ம ஜனனி கிளேஷ காரணம். இந்த தியாகராஜ சுவாமியை சேவிப்பதனாலே என்ன கிடைக்காதுன்னு கேட்டார். என்ன கிடைக்கும்னு பொதுவாக கேட்பாங்க, என்ன கிடைக்காதுன்னு கேட்டார். என்ன கிடைக்காதுன்னா ஜென்மா என்பது கிடைக்காது, மறுபிறவி என்பது கிடைக்காது. அந்த அளவுக்கு புண்ணியத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த தியாகராஜ சுவாமி சந்நிதி, கமலாம்பாள் நவாவரணம் பாடப்பெற்ற அந்த கமலாம்பாள் சந்நிதி, முச்சுக்குந்த அர்ச்சனை, அப்படி அந்த சிறப்பான ஊரிலே பிரதோஷமும் விசேஷமாக நடைபெறுகிறது. தேர் திருவிழா நடைபெறுகிறது. அந்த கமலாலய க்ஷேத்திரத்திலே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது பக்தர்கள் மனதிலே பக்தியை மேலும் வளரச் செய்து, கலைகளிலே ஆர்வத்தை வளரச் செய்து, அந்த நாதோபாசனை என்று சொல்லக்கூடிய சங்கீதத்தின் மூலமாக இறைவனை வழிபடுதல் என்கிற இந்த நல்ல பாரம்பரியம் மேலும் தமிழ்நாட்டிலே சிறப்பாக வளர்ந்து வாய்ப்பாட்டுகள், பக்கவாத்தியங்கள், தேவாரங்கள், நாதஸ்வரம், இப்படி இயல் இசை நாடகங்கள் சிறப்பாக வளர்ந்து அதன் மூலம் அனைவரும் குருவருளையும் திருவருளையும் பெற்று மேன்மேலும் சிறந்து விளங்க வேண்டுமாய் காமாட்சி அம்மனையும் கமலாம்பாளையும் பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கரா.